ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். குழந்தை கண்ணன் குப்புறக் கவிழ்ந்து கொள்ளும் பருவத்துக்கு வந்துவிட்டான். அவன் குப்புறக் கவிழ்ந்து கொண்டதை யசோதை விழாவாக கொண்டாட எண்ணி உறவினர் நண்பர்கள் வேதம் வல்லார்களை அழைத்திருந்தார். ஆனால் அந்த விழா நாளில் மாட்டுவண்டி சக்கரத்தில் ஒளிந்து கொண்டு ஒரு அசுரன் கிருஷ்ணனை கொல்ல வந்தான். 42வது தசகத்தின் 11 ஸ்லோகங்களில் இந்த சகடாசுரனின் வதத்தை பற்றி பட்டத்ரி வர்ணிக்கிறார். இந்த தசகத்தோட முதல் ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். கதாபி ஜன்மர்க்ஷதினே தவ பிரபோ, கதாபி ஜன்மர்க்ஷதினே தவ பிரபோ, நிமந்திரிதஞாதிவது மகீசுராः, நிமந்திரிதஞாதிவது மகீசுராः, மகானசஸ்த்வாம் சவிதே நிதாயசா, மகானசஸ்த்வாம் சவிதே நிதாயசா, மகானசாதோ வவ்ருதே व्रजेश्वरी, மகானசாதோ வவ்ருதே व्रजेश्वरी, கதாபி ஜன்மர்க்ஷதினே தவ பிரபோ, நிமந்திரிதஞாதிவது மகீசுராः, கதாபி ஜன்மர்க்ஷதினே தவ பிரபோ, நிமந்திரிதஞாதிவது மகீசுராः, மகானசஸ்த்வாம் சவிதே நிதாயசா, மகானசாதோ வவ்ருதே व्रजेश्वरी, மகானசஸ்த்வாம் சவிதே நிதாயசா, மகானசாதோ வவ்ருதே व्रजेश्वरी. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பிரபோ பெருமானே, கதா அப்பி ஒரு சமயம், தவ ஜன்ம ருக்ஷதினே உனது ஜென்ம நட்சத்திரத்தன்று, சா விரஜ ஈஸ்வரி அந்த கோகுலத்தோட அரசியான யசோதை, நிமந்திரித ஞாதிவது மகீசுரா உறவினர்கள் பெண்டிர்கள் அந்தணர் யாவரையும் அழைத்திருந்தாள். துவாம் உன்னை, மகா அனசக ஒரு பெரிய வண்டியின், சவிதே நிதாய அருகில் கிடத்திவிட்டு, மகானச ஆதோ சமையற்கட்டிலும் பிற இடங்களிலும், வவ்ருதே வேலையாக இருந்தாள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். கதாபி ஜன்மர்க்ஷதினே தவ பிரபோ, நிமந்திரிதஞாதிவது மகீசுராः, மகானசஸ்த்வாம் சவிதே நிதாயசா, மகானசாதோ வவ்ருதே व्रजेश्वरी. பட்டதிரிகள் இந்த தசகத்தை ஒரு சமயம் உன்னுடைய பிறந்த நட்சத்திர தினத்தில் என்று ஆரம்பிக்கிறார். ஒரு வருடம் ஆகிவிட்டதோ, நட்சத்திர தினம்னு சொல்கிறாரே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு வருஷம் ஆகலை. கண்ணன் பிறந்து சில மாதங்களுக்கு பின்னால் வந்த ரோகிணி நட்சத்திரத்தோடு கூடிய ஒரு நாள். பெரியாழ்வார் கூட சகடாசுரவதம் நடந்த நாளை பின்வருமாறு கூறுகிறார். நாள்களோர் 4-5 திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்தி சகடத்தை சாடிப்போய் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவர் கூட 4-5 மாதத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதை சகடாசுரன் வந்தான். ஆனால் அதுக்கு முன்னால் அந்த தினம் இன்னொரு வகையிலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. என்னென்னா, அன்னைக்கு தான், அந்த ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் கண்ணன் குப்புற கவிழ்ந்து படுத்தானான். முதலாக குழந்தை இப்படி இந்த மாதிரி குப்புற கவிழ்ந்து படுத்தா கிராமங்களில் அதை ஒரு சின்ன விழாவாக கொண்டாடுவா. ரொம்ப மகிழ்ச்சியான நாள்ங்கிறதுனால யசோதை ரொம்ப சந்தோஷத்தோட பக்கத்து வீடுகளில் இருந்த கோபிகா ஸ்திரீகள், தன்னோட உறவினர்கள், அப்புறம் நல்ல வேதம் அறிந்த பிராமணர்கள் அவள்லாரும் ஆசீர்வாதம் பண்ணால் குழந்தைக்கு நல்லது நடக்கும் இல்லையா? அதனால இவா எல்லாரையும் அழைச்சிருக்கா.
இவன் என்ன பண்ணுறா, குழந்தைய ஒரு தொட்டிலில் விட்டுட்டு உள்ளே வேலை பண்ணுறதுக்கு போகணும். அந்த காலத்துலலாம் குழந்தைய தனியாக விட்டால் காற்று கருப்பு அண்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக குழந்தையோட தொட்டில் அல்லது படுக்கைக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒரு இரும்பு சாமான், ஒரு பழைய தொடப்பம், இல்லைன்னா வேறு ஏதாவது உபயோகம் இல்லாத ஒன்று, அது மாதிரி எதையாவது வச்சுட்டு போவாள். அப்படி பண்ணினா அந்த மாதிரி பேய் பிசாசு அல்லது ஏதாவது காற்று கருப்பு அதெல்லாம் குழந்தைகிட்ட வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. யசோதை என்ன பண்ணுறா, இவ குழந்தைய தொட்டிலில் விட்டுருந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பழைய மாட்டு வண்டி இருந்தது. அந்த மாட்டு வண்டியை இழுத்துன்னு வந்து, பெரிய வண்டி தான், இழுத்துன்னு வந்து குழந்தை பக்கத்தில் வச்சுட்டு இவ வீட்டு வேலைகளை கவனிப்பதற்காக உள்ளே போகிறா. இவ உள்ளே போகிறா. ஆனால் அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த மாட்டு வண்டியோட சக்கரத்தில் ஒரு அசுரன், அவன் கம்சனால் அனுப்பப்பட்டவன், கிருஷ்ணனை கொல்வதற்காக வந்திருக்கான். அவன் இந்த சகடத்துக்குள்ளே ஒழிஞ்சுட்டுருக்கான். சகடம்னா மாட்டு வண்டி சக்கரம், அந்த சக்கரத்துக்குள்ளே ஒழிஞ்சுட்டுருக்கான். இவன் கொண்டு வந்து கரெக்டாக குழந்தையோட தொட்டில் பக்கத்தில் வச்சுட்டாளா, அவன் மெதுவாக வெயிட் பண்ணிட்டுருக்கான். எப்போ சரியான நேரம் கிடைக்கும் அந்த நேரத்தில் குழந்தை மேலே அப்படியே விழுந்து குழந்தைய கொன்றுடலாம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறான்.